காரியங்கள் எப்படி பண்ணணும் அப்படின்றத சில பேரை கொண்டு பகவான் காரியத்தை நடத்து. ஒரு சமையல் பண்ணும்போது சமையல்காரர் சமையல் தெரிஞ்சு பண்ணுறார், ஆசிரியர் பாடம் நடத்துகிறார், அவர் அதை படிச்சுட்டு வந்துட்டார், ட்ரைனிங்காக இந்த மாதிரி பூஜை பண்ணுறதுக்கு இன்னும் சில பேர் அதுக்கு ட்ரைனிங் எடுக்கணும். இவர்கள் செய்வதெல்லாம் சமயக்காரர் செய்வது அவர் சாப்பிட்றது, ஆசிரியர் படித்ததெல்லாம் அவருக்கு இல்லை, படிப்பிப்பதற்காக. எதற்காகன்னா எல்லாம் மற்றவர்களுக்காக. நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும், நல்லா படிக்கணும். இது அசர மனவாள சாதாரணமாக இப்போ ஐஐடியில் டாக்டரேட் எம்எஸ் டாக்டரேட் முடிக்க போகிறார், ஒருத்தன் ஃபோட்டோ எடுத்து 3 மாதத்தில் ஐஐடியில் அவர் கூட அர்ச்சனை பண்ணி எல்கேஜி குழந்தை கூட இங்கே அர்ச்சனை பண்ணி வாழ்க்கையில் கடைசி வரை படிச்சுட்டே தான். +1 10th இதுக்கு வந்து அழைக்கிறேன். வாழ்க்கையில் கூட இருப்பது அறிவு ஒன்று தான், ஞானம் ஒன்று தான் நம்ம வழி நடக்கும். வழி நடத்துகிற ஞானம் நம்ம கூடவே இருப்பதற்கு நல்ல ஞானம், கெட்ட ஞானம், அஞ்ஞானம், சிறந்த ஞானம் நம்ம வழி நடத்தி கொண்டே. அதனால் அயக்கிரியவர் எப்பவுமே துணை இருப்பார், கூடவே இருக்கும். அவர் இருந்தால் தான் நாம் எடுக்கிற முடிவுகள், எந்த கோர்ஸ் போனோம், 10th முடிச்சப்போ எது படிக்கணும், குழப்பமே வேண்டாம். அயக்கிரியவர் மனசில் நினச்சா கரெக்டாக அவங்க கைட் பண்ணுவார். அவர் கைட் மாத்திரம் பண்ண மாட்டார், எதை நீங்கள் கேட்குறீங்களோ அது கிடச்சிடும். வெறும் +2 +1 +2 மார்க் வாங்குறது மாத்திரம் இல்லை. அறிவு என்பது மார்க்கில், இயர் மார்க்கில் நாம் எப்படி முன்னேறணும், ஒவ்வொரு திட்டத்தையும் நாம் எப்படி மேலெடுத்து செல்லணுன்றது தான் அறிவு. அதுக்கு அயக்கிரியவன் துணை இருக்கு. அப்படிதான் ஒரு அயக்கிரியவருடைய அவதார கதை சொல்லுது. யார் இந்த அயக்கிரியவன்? உங்களுக்கு கல்விக்கு அதிபதினு எல்லாரும் வந்துருக்கீங்க. அவர் கல்விக்கு அதிபதி, ஞானத்திற்கு அதிபதி. கல்விக்கு அதிபதியாக சொல்லப்படக்கூடிய சரஸ்வதியை தினம் அவரிடத்தில் தான் பாட முடியும். ஏன்னால் அவர் ஞானம் என்பது வேறு, எஜுகேஷன் என்பது வேறு. நாம் படிக்கிற படிப்பு ஞானம் நம்ம நினச்சிருக்கோம், அது படிப்பு. அது படிப்புன்றது ஞானத்தினுடைய பகுதி. புரிந்து கொள்ளுதல் என்ற விஷயம் ரொம்ப முக்கியம். படிக்கிறதுனால புரிஞ்சிடும். படிக்கிற பொழுது புரிவதற்கு ஞானம் வரும். அது மூளையில் ஏதோ ஒரு பார்ட்டில் அது ஆக்டிவேட் ஆகும். அது ஆக்டிவேட் ஆனால் தான் நம்ம படிக்கிறதும் நமக்கு புரியும். படிச்சுட்டே இருந்தால் புரியாது. புரிவதற்கு ஒரு புரிதல் உண்டு, ஞானம்.